வணக்கம். ஓபிஎஸ் தரப்புல என்ன பண்ண போறாங்க, என்ன செய்யறாங்க, பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன செய்கிறாரு, தொகுதி பங்கீட்டுக்குள்ளுன்னு ஒன்று போட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் வைத்திலிங்கம், ஜேடி ஜெயபிரபாகர், மனோஜ் பாண்டியர் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு புகழேந்தி முதற்கொண்டு மருது அழகராஜ் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன, பாஜக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓபிஎஸும் விருப்ப மனு கொடுக்குறவங்க கொடுங்க, 10,000 ரூபா கொடுத்து விருப்ப மனு வாங்கி நீங்கள் வேட்பு மனு தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் தரப்புக்கு எந்த தொகுதியை கொடுக்க போகிறாங்க, எங்கே சீட்டு தர போகிறாங்க, ஓபிஎஸ்க்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்க, அவர் என்ன சின்னத்தில் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் அவருக்கு கூட இருக்கிறவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேர் பணம் கட்ட தயாராக தான் இருக்கிறாங்க. அதே போல் டிடிவிக்கும் ஆதரவு நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இந்த மாதிரி பகுதியெல்லாம் அதிக அளவில் ஆர்வம் காட்டுறாங்க. கண்டிப்பாக பாஜக டிடிவி, ஓபிஎஸ் இவங்க 2 பேர்த்தோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, தொகுதி பங்கீடு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் ஓபிஎஸ் தரப்பில் எந்தெந்த தொகுதி தருவாங்க, டிடிவி தினகரனுக்கு எந்தெந்த தொகுதி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் சேர்த்து 10 தொகுதி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 10 தொகுதியில் ஆளுக்கு 5 தொகுதி பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் எந்தெந்த தொகுதி விருப்பப்படுறீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. டிடிவி தினகரன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அவர் குறிப்பிட்டு சொல்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருச்சி, தென் சென்னை, வேலூர், நீலகிரி, நாகப்பட்டினம், விழுப்புரம், திண்டுக்கல், திருவள்ளூர் இந்த தொகுதியெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். அவர் விருப்பப்பட்டு கொடுத்துருக்கிறாரு அவர் தொகுதி. ஆனால் அவருக்கு கொடுக்கறது 5 தொகுதி தான். அதே போல் ஓபிஎஸ் தேனி, ஸ்ரீபெரும்புத்தூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, தஞ்சை, வடசென்னை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, கோவை இந்த தொகுதியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். இந்த தொகுதிகளெல்லாம் ஒரு 5 தொகுதியை பிரித்து பாஜக கொடுத்துரும். அதே போல் டிடிவி தினகரன் கேட்டிருக்க ஒரு 5 கேட்டிருக்க சின்னங்கள் எல்லாத்துலேயுமே தொகுதிகளில் ஒரு 5 தொகுதியை பாஜக நிற்கிற தொகுதிகளை தாண்டி வேறு தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க போட்டி போடுவாங்க. வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உள்ள தொகுதியில் டிடிவியும் ஓபிஎஸும் தேர்வு பண்ணி கண்டிப்பாக அவங்க நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதனால என்ன நடக்கும், சரி டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் இருக்குது, ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சுயேட்சையாக நின்றா கூட நம்ம நின்றுக்கலாம். ஆனால் தாமரை சின்னத்தில் மட்டும் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதே போல் பாஜக ஓபிஎஸை தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி நிற்க மாட்டேன் அப்படிங்கிறது ஓபிஎஸோட டிமாண்டாக இருக்குது. ஓபிஎஸ் கண்டிப்பாக தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டார். 2 பேருமே பார்த்திங்கன்னா தனித்தனி சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க. குக்கரோட நிற்கலாம் ஓபிஎஸ், ஆனால் அதையும் அவர் விரும்பலை. தனி சின்னத்தில் நிற்கிறது தான் கூட்டணி தொடருமே தவிர நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன். அது என்ன சின்னமாக இருந்தாலும் சரி 5 தொகுதிக்கும் ஒரே சின்னமாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. பாஜக தாமரை சின்னத்தில் நிற்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஓபிஎஸ் மறுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் டிடிவி தினகரனும் அதே தான் சொல்கிறாரு. அவருக்கும் குக்கர் சின்னம் இருக்குது, நாங்கள் எங்கள் சின்னத்தில் நின்றுக்கிறோம், தாமரை சின்னத்தில் நிற்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இவங்க 2 பேருமே நம்ம விட்டுட்டோம்னா தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் நமக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரோட ஆதரவு மிக முக்கியம். இவங்க 2 பேருக்கும் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது இந்த பெல்ட்லாம். அப்படிங்கும்போது இவங்களை பாஜக விடுறதுக்கு மனசு இல்லை, கண்டிப்பாக இவங்க வேணும். எடப்பாடி பழனிசாமியை நம்ம அந்த சைடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் ஓபிஎஸ் கூடயும் டிடிவி தினகரனும் பாஜக பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதி பங்கீடு குறித்து லிஸ்ட்டு இவங்க அனுப்பியிருக்காங்க, அது பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஓபிஎஸும் வேட்புமனு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.